வணக்கம். தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு விழா எடுக்கிறதுக்கு ஏகப்பட்ட நாட்கள் இருந்தாலும் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரத்துல எடுக்கக்கூடிய அந்த தைப்பூச திருவிழா மிக மிக சிறப்பானது அப்படின்னு சொல்றாங்க. இந்த தைப்பூசத்தன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமான் கிட்ட நாம வரம் கேட்டோம் அப்படின்னா நிச்சயமாக வேண்டிய வரத்தை எல்லாம் அள்ளிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தைப்பூச தினத்தன்னைக்கு நாம எப்படி முருகனுக்கு விரதம் இருக்கணும், இந்த தைப்பூச தினத்துல என்னென்ன சிறப்புகள் இருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தைப்பூச திருநாள்ல தான் இந்த பிரபஞ்சத்துல முதல்ல நீர் தோன்றுச்சாம். இந்த நீர் தோன்றினதுக்கு அப்புறம்தான் நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம்னு இந்த 5 பஞ்சபூதங்களும் தோன்றிய நாள் அப்படின்னா அது இந்த தைப்பூச திருநாள். அதனால தான் இந்த தைப்பூச தினத்தை நாமெல்லாம் புனிதமான நாளாக கொண்டாடுறோம் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த தைப்பூச திருநாள் அன்னைக்கு முருகப்பெருமான் வள்ளி தேவியை கரம் பிடித்த நாள். அதனால இளைஞர்கள் திருமணமாகல அப்படின்னு சொல்லி வருத்தப்படாம இந்த தைப்பூச தினத்தன்னைக்கு முருகன் கிட்ட விரதம் இருந்து நீங்க வேண்டுறீங்க அப்படின்னா உங்கள் மனதிற்கு பிடித்த ஒருத்தரை நீங்க கரம் பிடிக்கிறதுக்கு நிச்சயமாக இது உகந்த நாள். இந்த தைப்பூசத்தன்னைக்கு விரதம் இருந்து முருகன் கிட்ட வேண்டுனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல வரன் அமையும் அப்படிங்கறதும் ஒரு ஐதீகம். இந்த தைப்பூச தினத்தன்னைக்கு முருகப்பெருமான் பழனியில ஆண்டியா நின்னப்போ அந்த முருகப்பெருமானினுடைய தாயாரான இந்த பார்வதி தேவி தன்னுடைய சக்தியை எல்லாம் ஒன்றாக திரட்டி ஒரு வேலை உருவாக்கி முருகன் கையில கொடுத்த நாள் இந்த தைப்பூசம். அந்த வேலை ஆயுதமாக வைத்துதான் முருகப்பெருமான் அசுரர்களை அழித்து தேவர்களை எல்லாம் காப்பாற்றினார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதனால இந்த தைப்பூச தினம் எந்த அளவுக்கு பெருமையான ஒரு நாள் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் கிடையாதுங்க, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்ன வள்ளல் பெருமான் ஜோதியாக கலந்த நாளும் இந்த தைப்பூச திருநாள் தான். சிவபெருமான் உமாதேவியோடு இணைந்து இந்த சிதம்பரத்தில் நடனமாடி காட்சி தந்த நாளும் இந்த தைப்பூச திருநாள் தான். இப்படிப்பட்ட தைப்பூச திருநாளை தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. இந்த நாள் அன்னைக்கு நீங்க விரதம் இருந்து வேண்டுனீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு நிச்சயமாக திருமண வைபோகம் கைகூடி வரும். உங்களுக்கு யாராவது பகை இருக்கு அப்படின்னா நிச்சயமாக அந்த பகை அழிந்து போகும். ஏதாவது வழக்குகள் இருக்கு அப்படின்னா நிச்சயம் அதுல உங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும். இப்படி உங்களுக்கு எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்கு, ஏதாவது வரங்கள் வேண்டும் அப்படின்னா இந்த தைப்பூச தினத்தன்னைக்கு நீங்க முருகன் கிட்ட மனம் உருகி வேண்டுனீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த வரத்தை அவர் உங்களுக்கு அள்ளி கொடுப்பார். எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலையில இருந்து மாலை வரைக்கும் நீங்க முருகனை நினைத்து உபவாசம் இருக்கணும். காலையிலையும் மதியமும் பாலும் பழமும் நீங்க தாராளமா சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். சாயந்தர நேரத்துல முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு போயிட்டு அங்க நீங்க உங்களுடைய விரதத்தை பூர்த்தி பண்ணிட்டு உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு பிரசாதத்தை நீங்க முருகப்பெருமானுக்கு வச்சு படைச்சிட்டு அங்க இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அது இன்னும் சிறந்த ஒரு முறை. உங்களால முடிஞ்சா இத நீங்க செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா முருகனை நினைத்து நீங்க உருகி வழிபட்டாலே போதும். கண்டிப்பா நீங்க கேட்டதை முருகப்பெருமான் உங்களுக்கு கொடுப்பார். இந்த தைப்பூச தினத்தை நீங்க மறந்துடாதீங்க. இந்த தைப்பூச தினத்தை மறக்காம நீங்க முருகப்பெருமானை வணங்கி நீங்க வேண்டிய வரமெல்லாம் பெறுவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.